ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து சத்தியங்களை நாம் கற்று வருகிறோம். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. தொடர்ந்து இந்த டீப் பைபிள் ஸ்டடி தமிழ் இந்த யூடியூப் சேனலுக்காகவும் ஊழியத்திற்காகவும் இதிலே பங்கு பெறக்கூடிய அந்த டீப் பைபிள் ஸ்டடி டீம் மெம்பர்ஸ்க்காகவும் தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து அந்த எபேசு சபையை பக்கத்துல இருக்கக்கூடிய 7 சபைகளை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். 6 சபைகளை குறித்து கடந்த நாட்கள்ல படிச்சோம். இன்றைக்கு நம்ம படிக்க போவது 7வது திருச்சபையை குறித்து படிக்க போகிறோம். இதை பத்தி எங்க படிக்கிறோம்? அதாவது நம்முடைய வேத புத்தகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இந்த திருச்சபையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன திருச்சபை? 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. இந்த இடத்துல இந்த திருச்சபையின் தூதனுக்கு பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலமாக தன்னுடைய செய்தியை அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்து அறிவிக்கிறார். சரி, ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு தலைப்பை நம்ம கொடுத்திருக்கோம் இல்லையா? அவ்விதமாக தலைப்பை கொடுக்கும் போது இந்த சபைக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தனது தேவையை அறியாத லவோதிக்கேயா திருச்சபை. தான் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை உணராத திருச்சபை. சரி, இந்த லவோதிக்கேயா திருச்சபைக்கு வாரன் வியாஸ்பி கொடுக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, a foolish church, மதியீனமான ஒரு திருச்சபை. மதியீனமான ஒரு திருச்சபை. சரி, இந்த திருச்சபையை குறித்து திருச்சபைக்கு சொல்லப்பட்ட செய்தியை படிப்பதற்கு முன்னால இந்த திருச்சபையை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த திருச்சபை அந்த ஏசியா மைனர்ல வர்த்தக வங்கி மையமாக திகழ்ந்த பணக்கார திருச்சபை. அநேக பேங்க்ஸ் இருந்த ஒரு திருச்சபை, மிகவும் பணம் செழிப்பான ஒரு திருச்சபை இந்த லவோதிக்கேயா எனப்பட்ட நகரம். லவோதிக்கேயா நகரம் மிகவும் பணக்காரமான ஒரு நகரம். நரம்பு மண்டல சிகிச்சைக்கும் பிரசித்தி பெற்ற கண் மருந்துக்கும் ஐசால் என்னப்பட்ட அந்த கண் மருந்துக்கும் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஊர் இந்த ஊருக்கான நீர் ஆதாரம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, ஒண்ணு பக்கத்துல இருக்கக்கூடிய கொலோசே பட்டணத்துல இருந்து வந்துச்சு. இன்னொன்னு எராபோலின்ற பட்டணத்துல இருந்து வந்துச்சு. கொலோசே என்ற பட்டணத்துல இருந்து பயங்கர குளிர்ந்த நீர் தரைக்கடியே இருக்கக்கூடிய வாய்க்கால்கள் மூலமாக இங்க வந்துச்சு. எராபோலில இருந்து கொதிக்கக்கூடிய தண்ணீர் இந்த பட்டணத்துக்குள்ள வந்துச்சு. இந்த 2 நீரும் கலந்து வெதுவெதுப்பான கொதிக்கக்கூடிய நிலைமையில் இல்லாதபடிக்கு, அதே போல குளிர்ந்த நிலைமையில் இல்லாதபடிக்கு வெதுவெதுப்பான ஒரு தண்ணீர் இந்த ஊரிலே நீர் ஆதாரமாக திகழ்ந்தது. சரி, அது மாத்திரம் இல்ல, இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்களுடைய ஏரியாவை சுற்றி அநேக ஆடுகளை வளர்த்தார்கள். அந்த ஆடுகளுடைய ரோமத்தில் இருந்து கம்பளியை தயாரித்தார்கள். இந்த ஊர்ல உள்ள கம்பளியுடைய பெரிய ஃபேமஸ் என்னன்னா, அதோடைய சிறப்பு என்னன்னா, கருப்பு கம்பளியே இங்க இருந்து தயாரிச்சாங்க. உலக புகழ் பெற்ற கம்பளிக்கு இது மிகவும் பிரபலமான ஒரு இடம். அந்த கம்பளிக்கு ட்ரிமிட்டான்ற பேர் என்ன செஞ்சாங்க, கொடுத்திருந்தாங்க. ஓகே, சரி. லவோதிக்கேயான்ற பேர்ல மொத்தம் 5 நகரங்கள் இருந்தது என்று வரலாற்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 5 நகரங்கள்ல இந்த நகரம் எந்த விதத்துல வித்தியாசமானதுன்னா, லைக்கஸ் எனப்பட்ட ஒரு நதிக்கரையில இருந்த ஒரு நகரம். கிமு 250வது ஆண்டு சிரியாவிலே உள்ள அந்தியோகஸ் எனப்பட்ட ஒரு மனிதன், ஒரு ராஜா இந்த நகரத்தை உருவாக்கினார். அவருடைய மனைவியுடைய பெயர் லவோடிஸ். தன்னுடைய மனைவியுடைய பெயராக, மனைவியுடைய நினைவாக இந்த ஊருக்கு என்ன பேர் வச்சுட்டாருன்னா, லவோடேஷியா என்ற பேர் அவர் என்ன வச்சிருக்காரு. அதே மாதிரி இது அதிகமான நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு பகுதி.
கிபி 61வது ஆண்டுல ஒரு பெரிய எர்த்குவேக், ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. பொதுவா இந்த ஏசியா மைனர்ல ரோம பேரரசு எங்கெல்லாம் இயற்கை பேரழிவுகள் நடக்குதோ அங்கெல்லாம் அந்த பேரழிவுகளுக்கான உதவி தொகையை கொடுத்தாங்க ரோம பேரரசுல இருந்து. ஆனா இந்த கிபி 61வது ஆண்டு நிலநடுக்கம் நடக்கும்போது ஒரு பெரிய அழிவு லவோதிகேயான்ற அந்த பட்டணத்துல நடந்துச்சு. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரோம பேரரசு கிட்ட இருந்து எங்களுக்கு அந்த காம்பன்சேஷன் அமௌண்டே வேண்டான்ட்டாங்க, உதவி தொகையே தேவையில்லைன்ட்டாங்க. தங்க கையில உள்ள பணத்தை பயன்படுத்தி இவர்கள் அந்த நகரை சீரமைத்து மறுபடியும் சிறப்பு பெற்றனர். அந்த அளவுக்கு பணக்கார ஒரு நகரம் இந்த நகரம். ஒருவேளை அந்த நகரத்துடைய பின்னணியத்தை நம்ம எதுக்கு படிக்கிறோம்? இந்த பணக்கார சூழ்நிலை, பயங்கர செழிப்பான சூழ்நிலை ஒருவேளை லவோதிகேயா திருச்சபையை இவ்வளவு பரிதாபமான நிலைமைக்கு கொண்டு போய் விட்டதா? ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன செய்து எழும்புகிறது. சரி, இந்த லவோதிகேயா பற்றி வேற எங்கேயாவது நம்ம படிக்கிறோமா? ஒரு சில வசனங்கள் நம்ம கொலோசையர் நிருபத்துல இருந்து படிக்க போறோம். கொலோசையர் 4வது அதிகாரம், கொலோசையர் 4வது அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. லவோதிகேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய திருச்சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, நிம்பா எனப்பட்டவர் பெண் பால்ல ஆதி நாட்கள்ல உள்ள வேதாகம பிரதிகள்ல குறிப்பிடப்படுகிறார். இவரோட ஆணாவும் இருந்திருக்கலாம், பெண்ணாவும் இருந்திருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. அவருடைய வீட்டிலே அந்த திருச்சபை கூடியது. திருச்சபைக்குன்னு சொல்லி தனியா இடம் இருந்த மாதிரி தெரியல, அவங்க ஒரு பில்டிங்லாம் இல்லை, வீட்டிலே அந்த சபை கூடியது. சரி, 16ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிகேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிகேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த ரெண்டு நிருபங்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இந்த நிருபம் லவோதிகேயாவிலே வாசிக்கப்பட வேண்டும். அதாவது பவுல் கொலோசையருக்கு எழுதிய நிருபம் யாருக்கும் சேர்த்து எழுதியிருக்கிறார்? அந்த லவோதிகேயாவில் உள்ள திருச்சபைக்கும் சேர்த்து எழுதியிருக்கிறார். அதே போல அங்கே இருந்து வரக்கூடிய நிருபம் அப்படின்னா எதை குறிக்குது? அது எபேசியர் நிருபத்தை குறிக்குது. சரி, 17ஆம் வசனம் வாசிங்க. 17ஆம் வசனம். அர்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக வென்று சொல்லுங்கள். பவுலாகிய தேங்க்யூ. அர்கிப்பு எனப்பட்ட ஒருவருடைய பெயர் வருகிறது. அர்கிப்பு யாருன்னா, அந்த நாட்கள்ல லவோதிகேயா திருச்சபையுடைய பேராயராக இருந்திருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அநேக மூப்பர்களுக்கு தலைவர், வேதத்துல பேராயர்னு சொல்லி அழைக்கப்பட்டார், பிஷப். அவருக்கு எழுதும் போது ஆவிக்குரிய மந்த நிலை அப்பவுமே ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி தெரியல. ஆகவே அவர் என்ன எழுதுறாரு? அர்கிப்பே, நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கவனமாய். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்காரு? இந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுவதற்கு ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த சம்பவம். பின்னாடி வர வர அது மோசமாயிடுச்சான்னு சொல்லி தெரியல. அதே மாதிரி 4வது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. 4:13. இவன் உங்களுக்காகவும் லவோதிகேயருக்காகவும் எராப்போலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். இந்த வசனங்கள்ல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க நேரம் எடுத்து கொலோசிய நிருபத்தை படிச்சு பாருங்க. 4வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல எப்பாப்பிராவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 4:12. இந்த எப்பாப்பிரா என்ன செய்கிறார்? கொலோசிய திருச்சபைக்காக, லவோதிகேயா திருச்சபைக்காக, எராப்போலி திருச்சபைக்காக, எல்லாம் பக்கத்துல இருந்த திருச்சபை, இவன் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக போராடினான்னு சொல்லி வாசிக்கணும். அப்போ பவுல் எபேசுவிலே செய்த ஊழியத்தின் நிமித்தமாக உருவாக்கப்பட்ட திருச்சபைகளாக இவைகள் இருக்கலாம். சரி, இப்போ இந்த திருச்சபைக்கான செய்தியை நம்ம பார்க்க போறோம். என்ன செய்தி? மறுபடியும் அந்த 3வது அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுமுள்ள சாட்சியும்
தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, இந்த வசனத்துல எல்லா திருச்சபைக்கும் தன்னை அறிமுகப்படுத்தின கர்த்தர் இந்த வசனத்திலையும் தான் யார் என்பதை லவோதிக்கேயா திருச்சபைக்கு அறிமுகப்படுத்துகிறார். மற்ற திருச்சபைகளுக்கும் லவோதிக்கேயா திருச்சபைக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த திருச்சபையில புகழப்படத்தக்க காரியம்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. பரிதாபமான ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையையும் கர்த்தர் என்ன செய்யறார், பேசுறார். இதுல முதல்ல தன்னை அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதை தூதனுக்கு சொல்றார். தூதன் என்பவன் சபையின் மூப்பராக இருந்து இந்த செய்தியை அந்த திருச்சபைக்கு கொண்டு சென்று வாசிக்க வேண்டியவன். அதான் தூதன்ற வார்த்தைக்கு அர்த்தம். சொல்லும் போது முதலாவது என்ன சொல்றாருன்னா, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பெயர் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. இரண்டாவது, தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதியானவர். மூன்றாவது, அவர் ஆமேன் என்ற பெயர் உள்ளவர். 3 காரியங்களும் சொல்றார். முதலாவது, உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. இந்த திருச்சபையிலே மக்கள் தங்களுடைய உண்மையான நிலைமையை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் போது அவர் உண்மையான நிலைமையை அறிகிறார், உண்மையான நிலைமையை உரைக்கிறார், உண்மையான நிலைமையை உரைக்கக்கூடிய கர்த்தர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே உண்மையாக நிறைவேற்றக்கூடிய கர்த்தர். ஆகவேதான் இந்த திருச்சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது, லவோதிக்கேயா திருச்சபையாரே, நீங்கள் உண்மையற்றவர்களா இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையின் நடிப்பாக இருந்தாலும், நான் சத்தியமுள்ளவர், நான் உண்மை உள்ளவர். உண்மை உள்ளவர்ன்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலையும் வருது. நம்ம படிச்சாதான் அந்த ஆமேன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியும். தயவு செய்து ஏசாயா 65வது அதிகாரத்துக்கு நம்ம வேத புத்தகத்தை திருப்பிக்கலாம். ஏசாயா 65வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. இந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தராகிய யெகோவாவாகிய தேவனுடைய நாமங்கள்ல ஒரு பெயர் என்னன்னா சத்திய தேவன். எபிரேய மொழியில இந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, ஆமேனின் தேவன் என்று அழைக்கப்பட்டவர். ஆமேனின் தேவன், அதாவது உண்மையை உறுதிப்படுத்த அவ்விதமாக அவர் அழைக்கப்படுகிறார். என்ன அர்த்தம்? முற்றிலும் உண்மை உள்ளவர், சத்திய தேவன். அவற்றை பொய்யே கிடையாது. யெகோவா சாட்சிகள் அநேக நேரத்துல இயேசு கிறிஸ்துவை குறைவானவர்களா சொல்றாங்க இல்லையா? நம்ம தொடர்ந்து படிக்கும் போது என்ன படிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்கள் ஆதியும் அந்தவுமானவர், அல்பாவும் ஒபேகாவுமானவர். கடந்த முறை படிச்சோம் இல்லையா? அவ்விதமாக இந்த இடத்துல மறுபடியும் அவருடைய பெயர் தெளிவாக விளக்குகிறது. இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒரே வல்லமையுடையவர்கள், ஒரே தன்மையுடையவர்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை விட குறைந்தவர் கிடையாது. யெகோவா சாட்சிகள் உங்ககிட்ட திருத்துவத்துக்கு எதிராக பேசுவார்களானா, இயேசு கிறிஸ்து குறைவானவர்கள் சொல்லி சொல்வார்களானா, நீங்கள் தயவு செய்து அந்த வெளிப்படுத்தின முதல் அதிகாரத்தையும் இந்த மாதிரி வசனங்களையும் தயவு செய்து அவங்க கிட்ட சொல்லுங்க. அப்போ ஆமேனின் தேவன் என்று எபிரேய மொழியில அழைக்கப்பட்டவர். மாதிரி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் நமக்கு நல்லா தெரியும். யோவான் எழுதிய நற்செய்தி நூல்ல முதல் அதிகாரத்துல திருத்துவத்தை குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷனாகிய யோவான். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ அந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய காரியம் ஆதியிலிருந்து இருக்கக்கூடிய கர்த்தர், எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர். சரி,
இந்த ஆமேன் நீ தேவன் சொல்லி அழைக்கப்படுறது பின்னாடி நிறைய இடங்கள்ல வருது. நமக்கு நன்றாக பரிச்சயமான வசனங்கள் என்ன வசனம் தெரியுமா? அந்த யோவான் 1வது அதிகாரம் 51ஆம் வசனம், யோவான் 3வது அதிகாரம் 3ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி சொன்னார் இல்லையா? அந்த மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தை யோவான் 5வது அதிகாரம் 11ஆம் வசனத்துல வருகிறது. இந்த மெய்யாகவே மெய்யாகவே என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா ஆமேன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. உண்மையுள்ள சாட்சி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சத்தியம் உள்ள சாட்சி. அருமையான தேவனுடைய மக்களே, இந்த சபையுடைய உண்மையான நிலைமையை அறிந்தவர், இந்த சபையை உயிர்ப்பிப்பதற்கு உண்மையான ஆலோசனை கொடுப்பவர், இந்த சபை மனம் திரும்பி வரும்போது அந்த சபைக்கு உண்மையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த உண்மை இருக்கா? இந்த திருச்சபையில அந்த உண்மை இல்லை. ஆனால் கர்த்தர் மாறாதவர். ஆகவே தன்னை உண்மை உள்ளவராக, சத்தியம் உள்ளவராக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, சிருஷ்டிப்பின் ஆதி. இந்த வசனத்தை வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க? யெகோவா சாட்சிகள், திருத்துவத்தை நம்பாதவர்கள், இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று சொல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, படைப்பின் முதலாவது படைக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோவான் 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. முழு உலகத்தையும் படைத்தவர் பிதாவாகிய தேவன், முழு உலகத்தையும் படைத்தவர் குமாரனாகிய கிறிஸ்து, முழு உலகத்தையும் படைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர். இதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும்னா கொலோசியர்ல இருந்து ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம், கொலோசியர் 1வது அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அவர் அதர்சனமான தேவனுடைய தச்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த வசனங்கள்ல தெளிவாக எழுதுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். என்ன எழுதுகிறார்? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப ஆதின்னு சொல்லும் போது எல்லா படைப்புகளுக்கும் மூலகாரணர். முதலாவது படைக்கப்பட்டவர்னு அர்த்தம் இல்ல, அவர் மூல காரணர். ஓகே, சரி. அப்போ இதன் வழியாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். முதலாவது சத்தியம் உள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஆதி, ஆமேன் என்ற நாமம் உடையவர். சரி, தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையின் குறைவுகளை நேரடியாக சுட்டிக்காட்டக்கூடிய கர்த்தர். இந்த இடத்துல என்ன குறைகளை சுட்டி காட்டுகிறார்? 15ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் அநேக காரியங்களை சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமென்று அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். என்ன பட்டியல்? அருமையான லவோதிக்கேயா திருச்சபையாரே, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா உங்க ஊர்ல இருக்க தண்ணி மாதிரிதான் இருக்குன்னு சொல்றார். ஒருவேளை அந்த ஊருடைய கலாச்சாரம், அந்த ஊர்ல உள்ள சூழ்நிலைகள் கூட அவங்கள பாதிச்சான்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அளவுக்கு இருக்கு. ஏன்னா கொலோசையிலிருந்து குளிர்ந்த நீர் வருகிறது, எராபோலிலிருந்து வெந்நீர், கொதிக்கக்கூடிய வெந்நீர் வருகிறது. நடுவில் இருக்கக்கூடிய இந்த லவோதிக்கேயால இருக்கக்கூடிய தண்ணீர் குளிரும் இல்லை அனலும் இல்லை, வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன சொல்றாரு? உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். வெளிப்படையாக திருச்சபையில அநேக காரியங்களை செஞ்சாங்க.
என்னெல்லாம் செஞ்சாங்கன்னு பின்னாடி பார்க்கலாம். இந்த சபை வெளியே பார்ப்பதற்கு பல்வேறு விதமான ஊழியங்களை செய்தது. ஆனால் கர்த்தர் ஆழ்ந்து பார்க்கும்போது, அவருடைய எக்ஸ்ரே கண்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது, நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய் தெரியுமா? முதலாவது, குளிரும் அல்ல, அனலும் அல்ல, வெது வெதுப்பாய் நீ இருக்கிறாய். அதான் அவர் சொல்லக்கூடிய முதல் கம்ப்ளைண்ட். இரண்டாவது உள்ளது பாருங்களேன். அந்த 17ஆம் வசனத்துல, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ எப்படி இருக்கிற, நிர்வாணியா இருக்கிறாய்ன்னு சொல்லி பட்டியல் அப்படியே நீண்டு கொண்டே போகிறது. இதெல்லாம் சொல்றாரு. ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, இது எல்லாம் இருந்த போதும் நீ எப்படி தெரியுமா உன்னை குறித்து சொல்ற, நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நீ சொல்லுகிறாய். இந்த திருச்சபையுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தங்களுடைய தேவையை உணராத, அறியாத ஒரு திருச்சபை, அறியாத திருச்சபை. இவர்கள் அறியாமல் இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய ஐஸ்வர்யம். திரவிய சம்பன்னன் சொல்லி சொல்றாங்க. திரவிய சம்பன்னன், முதலாவது இவர்களுடைய அந்த செழிப்பு, இவர்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், சுய திருப்தி இவர்களை எந்த நிலைமைக்கு கொண்டு போச்சுன்னா, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய உன்னதமான நிலைமைக்கு போவதற்கு பதிலாக ஒரு நியூட்ராலிட்டி, ஒன்று ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக எழும்பி பிரகாசிக்க வேண்டும், அல்லது ஆண்டவரை விட்டு விலகி வாழ வேண்டும். அவிசுவாசிகளா இருக்காங்க இல்லையா, ஆண்டவர் அறியாதவங்க இருக்காங்கல்ல, தேவனுக்கு எதிராக வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அபிநமாக வாழ்ந்து விட வேண்டும். ஆனால் இந்த திருச்சபை ஒன்று ஆண்டவரை விட்டு முழுவதுமாக விலகி செல்லவில்லை, அல்லது ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக வாழவில்லை. குளிராகவாது இருந்துவிடு, அனலாகவாது இருந்துவிடு, அதற்கு பதிலாக வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலை. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது? வெளியே எல்லா ஆக்டிவிட்டிஸ் ஓடிட்டு தான் இருக்கு, எல்லா ஊழியங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய திருச்சபை, தேவன் என்னுடைய திருச்சபையை பார்த்து, என்னை பார்த்து இவ்விதமாக சொல்லுகிறாரா? நீ என்ன செஞ்சிட்டனா, உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பார்த்து, தேவன் செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாவற்றையும் பார்த்து, அதனாலே திருப்தி அடைந்து, நான் நல்லா இருக்கேன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனால் நீ நல்லா இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒன்று தேவனுக்கு என்று ஃபயரா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா குளிர்ந்து போயிடும். ரெண்டுக்கும் நடு நிலைமைன்னு ஒண்ணுமே கிடையாது. இந்த திருச்சபை அவ்விதமாக சொல்லி தங்களை ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எவ்விதமாக இருக்கிறது? ஒரு சிலர்ட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்விதமா இருக்கீங்க? வளர்றீங்களா? முன்னேறீங்களா? கர்த்தருக்கு என்று வைராக்கியமா இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பிரதர், நாங்க முன்னாடியும் போல பின்னாடியும் போல அப்படியே மெயின்டைன் பண்றோம். ஆனால் அது வீழ்ச்சியின் ஒரு படி, வீழ்ச்சியின் ஒரு நிலை. இதை மறக்க வேண்டும். இதைதான் ஆண்டவர் சொல்ற. நீ ஒண்ணு குளிராரு அல்ல அனலாரு, ரெண்டும் கெட்டான நிலைமையில நீ இருப்பாய். ஆனால் நான் என்ன சினிமா செய்வேன்? உன்னை என் வாயின் என்று வாந்தி பண்ணி போடுவேன். வேதத்துல படிக்கும் போது இந்த ஒரு இடத்துலதான் இந்த ஒரு தேவனுடைய உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. மற்ற இடங்கள்ல ஆண்டவருடைய கோபம் வெளிப்படும், ஆண்டவருடைய வெறுப்பு வெளிப்படும். இந்த இடத்துல ஆண்டவருடைய அருவருப்பு வெளிப்படுகிறது. ஒன்ன நான் சுவைக்க முடியாது. எப்படி அந்த லவோதிக்கேயால இருக்கக்கூடிய தண்ணீர் வாந்தி வரக்கூடிய உமட்டலை உருவாக்கக்கூடிய விதத்துல இருக்குதோ, அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் போது உன்னுடைய இந்த அனலற்ற குளிரற்ற நிலைமை எனக்கு அருவருப்பான ஒரு உணர்வை உண்டாக்குகிறதுன்னு சொல்லி கர்த்தர் லவோதிக்கேயா திருச்சபையை எச்சரித்தார். நம்முடைய திருச்சபைகள் எவ்விதமாக இருக்கிறது? நம்ம எவ்விதமாக இருக்கிறோம்? ஏன்னா கடைசி வசனம் படிக்கிறோம், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அது லவோதிக்கேயா திருச்சபையாக இருந்தாலும் சரி, இந்த டீப் பைபிள் ஸ்டடியில பங்கு பெறக்கூடிய நாம இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை நமக்கு நேராக நிறுத்தி நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்துல மறுபடி வாசிக்கிறோம் இல்லையா? ரோமர் 12வது அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கும் போது,
ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது, தீமோத்தேயுவே, நீ பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி நான் உன்னை வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி சொல்றேன். நீங்க நம்முடைய வாழ்க்கையில இந்த அனல் உண்டா? இந்த திருச்சபை, அந்த செழுமை, திருப்தி எப்படி அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கிட்ட இருந்து நாங்க கொஞ்சம் கூட பணம் வாங்காதபடிக்கு எங்களாலே எங்களை கையாள முடியும் என்று நம்பி தங்களை சுய சார்பாக சார்ந்து கொண்டார்களோ, அவ்விதமாக தேவனை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக தங்களையே சார்ந்து கொண்டு தாங்களே மதிப்பிட்டு இப்படிப்பட்ட பின்வாங்கி போன நிலைமைக்கு சென்று விட்டார்கள். அனலுமற்ற குளிருமற்ற வெதுவெதுப்பான தேவன் வாந்தி பண்ணக்கூடிய நிலைமையில இருந்த ஒரு திருச்சபை. இரண்டாவது, அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவர் சொல்ற, நீ பரிதபிக்கப்படத்தக்கவனா இருக்கிற. நீ எப்படி இருக்க தெரியுமா? பூரணனா இருக்கிற. உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற தெரியுமா? நான் பயங்கர ஐஸ்வர்யவான், நான் பயங்கர திரவிய சம்பன்னன்னு சொல்லி நீ சொல்ற. என்ன விதத்துல சொல்றாங்க? ஒரு திருச்சபையின் உயர்வு, ஒரு திருச்சபையின் வளர்ச்சி, ஒரு திருச்சபையை தேவன் பயன்படுத்துகிறார் என்பதற்கு அந்த திருச்சபை மூலமாக நடக்கக்கூடிய ஊழியங்கள் சான்று அல்ல. முதலாவது. இரண்டாவது, எங்க சபை எவ்வளவு பெரிய கட்டடத்துல இயங்குது தெரியுமா? எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? நாங்க எங்க சர்ச் ஃபுல்லா ஏசி பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவ்விதமாக பிரமாண்டமான கட்டிடங்கள் அடிப்படையில இந்த சபை உயர்ந்த சபைன்ற முடிவுக்கு வந்து விட முடியாது. இன்னும் ஒரு சில சபையில சொல்றதை பார்த்திருக்கீங்க இல்லையா? எங்க சபையில லட்சக்கணக்கில் காணிக்க வருது பிரதர், கோடி கணக்கில் காணிக்க வருது. எங்க சபையில ஒரு ஆராதனைக்கு வரக்கூடிய மக்கள் 1000 பேர், 2வது ஆராதனைக்கு கூட உட்கார்றதுக்கு இடமே இல்லை. எண்ணிக்கையில அவ்வளவு பெரிய சபையாக இருக்கிறது. ஆகவே எங்கள் சபை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபைன்னு சொல்லி சொல்லக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, லவோதிக்கேயா சபை அமிதமாக தான் சொன்னாங்க. நாங்கள் செல்வ செழிப்பு மிக்கவர்கள், நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றவர்கள் சொல்லி சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு வேதனையோட சொல்றாரு இல்லையா? 3வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. 3:20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை பொதுவா நம்ம எதற்கு பயன்படுத்துவோம்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத நபர்களுக்கு பயன்படுத்துவோம். என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்துடைய கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு, நீ கதவை திறந்து அவரை உள்ள அழைப்பாயானா அவருடைய உனக்குள்ள வந்து உன்னை தன்னுடைய பிள்ளையாக மாற்றுவார்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும். ஆனா அந்த வசனத்துடைய பின்னணி என்ன தெரியுமா? லவோதிக்கேயா திருச்சபைக்கு வெளியே கிறிஸ்து சென்று விட்டார். வாசலுக்கு வெளியே நிற்கக்கூடிய ஆண்டவர். என்ன சொன்னாங்க? நாங்க திரவிய சம்பன்னன்னு சொல்லி சொன்னாங்க, எனக்கு எந்த குறைவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவர்களுடைய இந்த செழிப்பின் மத்தியில, அவர்களுடைய செயல்பாட்டின் மத்தியில, அவர்களுடைய பெருமையின் மத்தியில கிறிஸ்து அந்த சபையில் மையமாக இல்லை. அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், கர்த்தர் என்னை அவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார் நான் சொல்லலாம். ஆனா கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக, என்னை ஆளுகை செய்கிறவராக, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்துகிறவராக இருக்கிறாரா, அல்லது அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு வெளியே நிற்கிறாரா? அதான் கேள்வி. இந்த சபையில ரொம்ப பரிதாபமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? தங்களுடைய நிலைமையை உணராத திருச்சபை. இவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். சொல்லி கொடுத்திருக்கு, இவர்கள் பார்வையற்றவர்கள். தேவன் யார் என்பதை அவர்கள் சரியாக உணரவில்லை. தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அவர்கள் உணரவில்லை. தங்களுடைய தேவை என்ன என்பதை உணரவில்லை. 2வது. 3வது,
மற்றவர்களுடைய தேவை என்ன என்பதை இவர்கள் உணரவில்லை. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க? நாங்க நல்லா இருக்கோம், நாங்க திருப்தி அடைஞ்சிருக்கோம், எல்லா விதத்திலேயும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றவர்களாக நாங்கள் விளங்குகிறோம் சொல்லி சொல்றாங்க. ஆவிக்குரிய நிலைமையில மிக மிக மோசமான ஒரு நிலைமை என்ன தெரியுமா? பாவத்துல விழுறது. உண்மைதான். பாவத்துல விழுந்து தடுமாறி எழும்பி வருவது. அதை விட மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை என்ன தெரியுமா? பரிதாபமான நிலைமையிலே இருந்தாலும், நிர்வாணமான நிலைமையிலே இருந்தாலும் நாங்கள் திரவிய சம்பன்னன் சொல்லி சொல்றது. அவங்க என்ன சொல்றாங்க? பார்வையற்றவர்களாக இருக்கக்கூடிய நாங்க நல்லா பாக்குறோம்னு சொல்லி சொல்றாங்க. தரிசனம் எங்களுக்கு இருக்குன்றாங்க. ஆனா தரிசனமற்ற திருச்சபை. இந்த ஊர்ல கண்ணுக்கான மருந்து தயாரிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள். இவங்க ஊர்ல பளபளக்கு கூடிய கம்பளி தயாரிக்கப்பட்டது. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க நிர்வாணிகள் கிடையாதுன்னு சொல்லி சொல்றாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிர்வாணின்னு சொல்லி சொல்லுகிறார். உண்மையான நிலைமையை உணராத திருச்சபை என்ன சொல்றாங்க தெரியுமா? இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற கிரேக்க அந்த இலக்கண வகை அதுல பயன்படுத்தப்பட்டது. தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பது. எத்தனை பேர் சொன்னாலும் சரி, எத்தனை காரியங்களை சொன்னாலும் சரி, நான் நல்லா இருக்கேன். திருப்தி அடைந்த ஒரு நிலைமை, தங்களுடைய நிலைமையை உணராத ஒரு நிலைமை. இன்றைக்கு நம்முடைய திருச்சபை அவ்விதமாக இருக்குதா? நம்ம அப்படி இருக்கிறோமா? உண்மையும் சத்தியம் உள்ள கர்த்தர், உள்ளங்களை பார்க்கிற கர்த்தர், ஊடுருவி பார்க்கக்கூடிய கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? லவோதிக்கேயா சபையே, நீ இதெல்லாம் சொல்ற, நீ அப்படி இல்ல, நீ குருடனா இருக்கிற, நீ நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிற, நீ அனலுமற்று குளிருமற்றவனா இருக்கிற, ஆகவே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். குறைகளை சுட்டி காட்டக்கூடிய கர்த்தர் அந்த குறைவுகளிலிருந்து எவ்விதமாக வெளியே வர வேண்டும் என்பதற்கு ஆலோசனை கொடுக்கிறார். படிக்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு பரிதாபமா இருக்கக்கூடிய ஒரு திருச்சபையை கர்த்தர் விட்டு விடுவாரா? அனுலம் இல்லாம குளிர் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு திருச்சபை, தங்களை தாங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு திருச்சபை விட்டுவிடவில்லை. இந்த திருச்சபையையும் நேசிக்கக்கூடிய கர்த்தர், இந்த திருச்சபைக்கும் தானே முன் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய கர்த்தர், அவர் ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர் இல்லையா? எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர். என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? 18ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய ஆலோசனை முதலாவது சொல்லக்கூடிய காரியம், என்னிடத்திலே வாங்கிக்கொள். நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். என்ன கொடுக்கிறேன் தெரியுமா? நீ பரிதாபமா இருக்க, தரித்திரமா இருக்க இல்லையா? உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன்னா, புடமிடப்பட்ட பொன்னை கொடுக்கிறேன். என்ன அர்த்தம்? ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா பெரிய பணக்காரங்களா ஆயிடுவாங்களா? இந்த அர்த்தத்துல அவர் சொல்ல, புடமிடப்பட்ட பொன் எவ்விதமாக விளக்கப்படுகிறது? 1 பேதுரு 1வது அதிகாரம் 7ஆம் வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதைவிட வெளியேறப்பட்ட விசுவாசம் பாடுகளாலே பரிசோதிக்கப்படும் சொல்லி எழுதுறேன். அப்போ இந்த இடத்துல புடமிடப்பட்ட பொன்னு சொல்லி எதை குறிக்கிறார்னா, தேவன் பாடுகள் மத்தியில் உருவாக்கின அசைக்க முடியாத விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீ என்னிடத்திலே பெற்றுக்கொள்ளும் சொல்லி சொல்றார். அதாவது தேவனோடு ஆழமான உறவு இல்லாவிட்டால், தேவனுடைய ஆளுகை இல்லாவிட்டால், உள்ளத்தின் ஆழத்துல திருப்தி கிடையாது, சமாதானம் கிடையாது, ஜாப் சாட்டிஸ்பாக்சன் கிடையாது, ஐக்கியம் கிடையாது. எந்த பணமோ எந்த சாதனைகளோ வாழ்க்கையின் எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களோ அதை உனக்கு கொடுக்க முடியாத லவோதிக்கேயா திருச்சபையே, நீ என்கிட்ட விசுவாசத்தை வாங்கிக்கொள்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய மக்கள்
பெற வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொள்ள தவறிடுறாங்க இல்லையா? இதுதான் இந்த இடத்துல சொல்றேன். நீ இவ்வளவு பரிதாபமா இருக்கிறியே, இந்த லவோதிக்கேயா திருச்சபையே என்கிட்ட வருவாயானா, நான் உனக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். முதலாவது. 2வது, பெண் வஸ்திரத்தை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நீ கேட்டு வாங்கிக்கோன்ற. முதலாவது புடமிடப்பட்ட பொண்ணு தரேன்றாரு. 2வது பெண் வஸ்திரத்தை தருகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது இந்த ஊர் தான் அதிகமான கம்பளி ஆடைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நகரம். புகழ்பெற்ற அந்த பளபளக்கக்கூடிய கருப்பு கம்பளி ஆடைகளை உருவாக்கக்கூடிய நகரம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா நிர்வாணமா இருக்காங்கன்னு சொல்லி சொல்றேன். ஏன் நிமிதமாக சொல்லுகிறார்? நீங்க பழைய ஏற்பாட்டுல படிச்சு பார்க்கும்போது ஒருவரை நிர்வாணப்படுத்துவது என்பது அவர்களை அவமானப்படுத்துவது. 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 4ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய மூப்பரை ஆனோன் எனப்பட்ட ஒரு ராஜா கிட்ட அனுப்புறாங்க. அந்த ஆனோன் என்ன தெரியுமா செய்யறான்? அவங்கள நிர்வாணப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டான். அதனால தாவீது பயங்கர கோவப்படுறாரு. பின்பு அவங்கள பழி வாங்குறாரு. சரி. அதே மாதிரி ஏசாயா 20வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, அவமானப்படுத்துவது தேவன் நிர்வாணப்படுத்துவதற்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். அதே போல எதிரிகள் மூலமாக இஸ்ரவேல் மக்கள் அவமானப்படுவது இதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் இருக்கு. நாகூம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ நீ இவ்வளவு அவமானமான நிலைமையில நீ இருக்கிற. அப்படி இருக்கும்போது உனக்கு நான் வெண் வஸ்திரம் தருகிறேன். அர்த்தம் தெரியுமா? உனக்கு பரிசுத்தத்தை நான் தருகிறேன். உன்னை கனப்படுத்த விரும்புகிறேன். நீ என்கிட்ட அதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்றேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 42வது வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த யோசேப்ப ஜெயில இருந்து கொண்டு வராங்க. ஜெயில இருந்து கொண்டு வந்து அவனுக்கு மெல்லிய வஸ்திரம் தரித்து அவன் அந்த பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில கொண்டு போய் வச்சிடுறாங்க. அவனை கனம் பண்ணுவதற்காக அந்த போடப்பட்ட வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம் வஸ்திரம். தானியேல் 5வது அதிகாரம் 29ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, தானியேலை ராஜா கனம் பண்ணுவதற்காக இரத்தாம்பர ஆடையை கொடுக்கிறார். பின்னாடி படிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு எஸ்தர் புத்தகத்துல 6வது அதிகாரம், எஸ்தர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் படிக்கும் போது, ராஜா கனம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு எந்த வஸ்திரத்தை கொடுக்க வேண்டும் சொல்லி ராஜா ஆமான்ட்ட கேட்கிறார் இல்லையா? அப்போ நான் உன்னை கனம் பண்ணுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:8 வாசிக்க சிஸ்டர். வெளிப்படுத்தின விசேஷம் 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த இடத்துல பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, நம்முடைய சுய நீதியின் அடிப்படையில நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியாது. சுயநீதியின் அடிப்படையில நம்ம பரிசுத்தமாக வாழவும் முடியாது. ஆனா நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை சார்ந்து வாழும் போது, வேதத்தை படிக்கும் போது, ஜெபிக்கும் போது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனல் உள்ளவர்களாக இருக்கும் போது, தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்னா இந்த வெண் வஸ்திரத்தை கொடுக்கிறார். பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர். பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய கர்த்தர். 3வது, உன்னுடைய கண்களுக்கு கலிக்கம் போடுன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் வாங்கிக்கோ. என்ன வாங்கிக்கோ? புடமிடப்பட்ட பொன், வெண் வஸ்திரம். 3வது, கண்களுக்கான மருந்து. இந்த கண்களுக்கான மருந்துனா எங்க? 2 பேதுருல இருந்து ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். பேதுரு எழுதிய 2 பேதுரு 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 2 பேதுரு 1:5 முதல் 9 வரைக்கும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடைய தைரியத்தையும், கரெக்ட் தானே? வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அடுத்த வசனம் சிஸ்டர்.
இவைகள் உங்களுக்கு இருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இந்த ரெஃபரன்ஸ் அது கொடுத்திருக்கு. என்ன கொடுத்திருக்குன்னா, உன்னுடைய பார்வை, உன்னுடைய வாழ்க்கை தெளிவான தரிசனம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக மாறுவதற்கு நீ என்கிட்ட வா. நான் கொடுக்கக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வாயானால் நீ தரிசனம் உள்ள திருச்சபையாக மாற முடியும் சொல்லுகிறார். உண்மையான சீர்திருத்தத்துடைய தொடக்கம் என்னன்னா, நம்முடைய உண்மையான நிலைமையை அப்படியே உணர்ந்து கொள்வது. நம்மை நாம் உள்ளபடி பார்ப்பதுதான் உண்மையான சீர்திருத்தத்துடைய முதல் படி. ரெஃபர்மேஷன் சொல்றோம் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் வரலுமானா, என்னுடைய உண்மையான நிலைமையை நான் சரியாக கணிக்க வேண்டும், சரியாக பார்க்க வேண்டும். அப்படி பார்ப்பேனானா சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்வேன். ஆண்டவர் கேட்டு வாங்கிக் கொள்ளும் சொல்கிறார். இலவசமாக கொடுக்கக்கூடிய கர்த்தர், பொறுமை உள்ள கர்த்தர் அழைக்கிறது. இரண்டாவது என்ன தெரியுமா சொல்றாரு? நீ மனம் திரும்பு. அந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். அதாவது 19வது வசனம், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதை உள்ளவனாக மனம் திரும்பு. இந்த சபையையும் நேசிக்கக்கூடிய கர்த்தர், அன்பின் அடிப்படையில் அழைப்பு. முதலாவது என்ன சொன்னாரு? கேட்டு பெற்றுக்கொள்ளும் சொன்னார். இரண்டாவது, நீ மனம் திரும்புன்னு சொன்னார். நேசிக்கக்கூடிய ஒருவரை சிட்சிக்கக்கூடிய கர்த்தர். சிட்சைன்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல சாஸ்டைஸ்மென்ட்ன்ற வேர்டு வருது. பைபிள்ல நிறைய இடங்கள்ல வருது. நீதிமொழிகள்ல பாத்தீங்கன்னா, நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 24வது வசனம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவனிடத்துல அன்பா இருக்கிறவனோ ஏற்கனவே அவனை சிட்சிக்கிறான்ற வார்த்தை வருது. அதே மாதிரி நீதிமொழிகள் 23வது அதிகாரத்துல வருது, நீதிமொழிகள் 29வது அதிகாரத்துல வருது. சரி, இந்த சிட்சையை பற்றி இன்னும் டீட்டெயிலா படிக்கலாமானா ஒரு பெரிய பகுதியை நம்ம வாசிக்க கேட்கலாம். அந்த எந்த இடத்துல இருக்கு? எபிரேயர்ல இருக்கு. எபிரேயர் 12வது அதிகாரம், நம்முடைய வேத புத்தகத்தை எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு திருப்பிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் சிஸ்டர். எபிரேயர் வாசிங்க. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கரிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. போதுமா? இந்த இடத்துல சிட்சியை பற்றி எபிரேய நிருபத்தை எழுதினவர் தெளிவா எழுதுறார். இந்த வசனத்தை மறுபடி பாருங்களேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நான் சிட்சிக்கிறேன். சிட்சை என்பது கண்டிப்பு பண்றது, சிட்சை என்பது தண்டிப்பது,
சிற்றை என்பது ஒரு மனிதனை எப்படி நம்முடைய பிள்ளைகள் சேட்டை பண்ணும்போது, தவறான காரியத்தை செய்யும் போது அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நம்ம ஒரு சில காரியங்களை தண்டிக்கிறோம் இல்லையா? அவ்விதமாக நான் கடிந்து கொண்டு தண்டித்து உன்னை நல்வழிப்படுத்துகிறேன். அநேக நேரங்கள்ல வாழ்க்கையில எல்லாமே வசதிகளோட நடக்கும்போது நாம் தேவனை தேடுவதில்லை. அப்போ கர்த்தர் என்ன தெரியுமா செய்கிறார்? வாழ்க்கையில வரக்கூடிய இழப்பின் மூலமாக, வாழ்க்கையில வரக்கூடிய மரணத்தின் மூலமாக, வாழ்க்கையில வரக்கூடிய ஏமாற்றங்களின் மூலமாக, வாழ்க்கையிலே வரக்கூடிய வியாதிகள் மூலமாக, வாழ்க்கையில் அடிக்கக்கூடிய புயல் மூலமாக, தேவைகள் மூலமாக நம்முடைய கவனத்தை அவருக்கு நேராக திருப்புகிறார். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சியாமல் இருப்பானோ? இன்னைக்கு அநேக பெற்றோர் நினைக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப நேசிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய தவறுகளை கண்டு கொள்ளாம விட்டுறாங்க. அது சரியான அன்பு கிடையாது. உண்மையாவே பிள்ளைகள் நேசித்தீங்கன்னா தவறு செய்யும் போது அது தவறு என்பதை கடிந்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும். அதுக்குதான் பெற்றோரை கொடுத்திருக்க. இந்த கர்த்தர், உண்மையுள்ள கர்த்தர் நேரடியா சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்யுமா நேசிக்கிறேன், அதனால என்ன தெரியுமா செய், மனம் திரும்பு. அதுல வரக்கூடிய வார்த்தை ஜாக்கிரதையாய் மனம் திரும்புன்ற வார்த்தை வருது 19ஆம் வசனத்துல. ஜாக்கிரதையாய்ன்ற வார்த்தை என்ன தெரியுமா அர்த்தம்? நீ மறுபடி உன்னை வைராக்கியம் உள்ளவனாக மாற்றிக்கொள். லவோதிக்கேயா திருச்சபையே, தொடர்ந்து நடக்கக்கூடிய அனுபவம். ஆவிக்குரிய வாழ்க்கையில குளிர்ந்து போயிட்ட இல்லையா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போயிட்டல. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து தொடர்ந்து கர்த்தருக்கென்று வைராக்கியமாக வாழ்வதற்கு அனுதினமும் நீ தீர்மானம் எடுக்க வேண்டும். இது அனுதினமும் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அனுபவம். மனம் திரும்புதல்ன்றது டெஃபினைட் டென்ஸ். அது இன்றைக்கே இப்பொழுதே நடக்க வேண்டிய காரியம். விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட வேண்டும். தொடர வேண்டிய காரியங்களை, செய்ய வேண்டிய காரியங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். மனம் திரும்புதல் என்பது திட்டவட்டமாக எடுக்க வேண்டிய தீர்மானம். லவோதிக்கேயா திருச்சபையே பெற்றுக்கொள். லவோதிக்கேயா திருச்சபையே மனம் திரும்பும். 3வது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 3வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். 3வது கதவை தட்டக்கூடிய கர்த்தர். லவோதிக்கேயா திருச்சபையே நீ கேள், லவோதிக்கேயா திருச்சபையே நீ கதவை திற என்று கர்த்தர் சொல்லி, வாசல் படியில் நின்று கதவை தட்டக்கூடிய கர்த்தர், கதவை உடைக்காத கர்த்தர். இந்த வாசல் படியில இருந்து இயேசு கிறிஸ்து கதவை தட்டுறாரு இல்லையா? அதை பத்தி ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு ஓவியம் ஒண்ணு உண்டு. நிறைய பழைய காலத்து வீடுகள்ல இருக்கும். ஆண்டவர் ஒரு கதவுக்கு முன்னாடி இருந்து தட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம். இந்த படத்தை வரைஞ்சவர் யாருன்னா ஹோல்மன் ஹண்ட்ன்றவர் வரைஞ்சிருக்காரு. அது வரைஞ்சிருக்குமோ அந்த படத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த கதவுக்கு கைப்பிடி தாழ்பால் வெளியே இருக்காது, வெளியே ஒண்ணும் இருக்காது. என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை உள்ளே வரவேற்பது, லவோதிக்கேயா திருச்சபையே அவரை ஏற்றுக்கொள்வது, அவர் பேசும்போது கேட்பது யாருடைய கையில இருக்கு தெரியுமா? உங்க கையில இருக்கு, கையில இருக்கு. உன்னுடைய செழிப்பை நம்பி உன்னுடைய பரிதாபமான நிலைமையை உணராதபடிக்கு திருப்தி அடைந்த நிலைமையில நாங்கள் பெரிய திருச்சபைன்னு சொல்லி உன்னை குறித்து மாற்றட்டி கொண்டிருந்தாயே, விளைவு நான் என்னை வெளியே தள்ளிட்டேன். ஆனால் நான் உன்னோடு மறுபடியும் பழைய ஐக்கியத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ கதவை திறந்து உள்ளே அழைப்பாயானால் நான் மறுபடியும் வந்து உன்னோடு போஜனம் பண்ணுவேன். கதவை தட்டுகிறார். வாழ்க்கையில பல்வேறு விதங்கள்ல தட்டுறார் இல்லையா? சிற்றையை பற்றி படிச்சோம். அதே மாதிரி வாழ்க்கையின் பல்வேறு சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்ம கிட்ட தட்டுறாருல, என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, வாழ்க்கையில என்ன நீ ஓரத்துல தூக்கி வச்சிட்ட. உன்னுடைய வேலை முக்கியமானதாக மாறிவிட்டது, உன்னுடைய பணம் முக்கியமானதாக மாறிவிட்டது, உன்னுடைய சிற்றின்பம் முக்கியமானதாக மாறிவிட்டது, மற்ற அநேக காரியங்கள் முக்கியமானதாக மாறிவிட்டது. விளைவு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலுமற்றதும் குளிருமற்றதுமாக மாறிவிட்டது. வாழ்க்கையில என்ன வெளியே தள்ளிட்ட, மறுபடியும் உள்ளே அழைப்பாயா என்று அழைக்கிறார். கேட்டு உள்ளே வரும்படி விரும்பக்கூடிய கர்த்தர். அப்படி உள்ள வந்தா என்ன தெரியுமா சொல்றாரு? நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். இந்த கிரேக்க வார்த்தைகளுக்கு நீங்க ஆங்கில விளக்க உரையில, புதிய ஏற்பாட்டுல நல்ல விளக்க உரை என்னன்னா
வில்லியம் பார்க்லே அவர்களுடைய விளக்குவர். இந்த பகுதிக்கு அவர் எழுதக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? யூதர்கள் பொதுவாக 3 விதமான உணவுகளை உண்பார்கள். அந்த கிரேக்க வார்த்தையெல்லாம் நாங்க பயன்படுத்துறேன். ஒன்று, காலையில சாப்பாடு. காலையில எப்படி சாப்பிடுவாங்க? சும்மா ஒரு பழைய ரொட்டி துண்டு, அத திராட்சை ரசத்துல துவச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க. இந்த வேலைக்கு போற மக்கள்லாம் அதிரடியா ஏதோ ஒன்று வாயில தோசையை இட்லியை பிச்சு போட்டு கிளம்பிடுறாங்கல்ல, அது மாதிரி கிளம்புறது. 2வது, மதியான சாப்பாடு. மதியான சாப்பாடு ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடையில ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வேகமா தங்களுடைய வேலைக்கு போயிடுவாங்க. 3வது, இரவு சாப்பாடு. இந்த 3க்கும் கிரேக்க மொழியில வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. 3வது, இரவு சாப்பாடு. இரவு சாப்பாடு பொறுமையா குடும்பத்தோட உட்கார்ந்து நேரம் எடுத்து திருப்தியாக சாப்பிடுவது. இந்த இடத்துல அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இரவு உணவு பயன்படுத்துகிறார். நான் உன்னோடு போஜனம் பண்ணுவேன். என்ன தெரியுமா அர்த்தம்? உன்னோடு நேரம் செலவழித்து, உன்னோடு அமர்ந்து, உன்னோடு ஆழமான ஐக்கியத்தை நான் கொடுப்பேன் லவோதிக்கேயா திருச்சபையேன்னு சொல்றாரு. இவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? உண்மையான தேவனுடைய மக்களே, பழைய ஐக்கியத்துக்கு நேராக திரும்பும்படி லவோதிக்கேயா திருச்சபையை கர்த்தர் அழைக்கிறார், நம்மையும் அழைக்கிறார். முதலாவது, விருந்தாளியாக வர வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது, அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். என்ன தெரியுமா அர்த்தம்? விருந்து பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிற அதே கர்த்தர் அவர் விருந்தளிக்கிறவராக மாறிவிட்டார். அதுக்கு என்ன பதில்? 21 வசனம் வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 3:21 வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஜெயம் கொள்ளுகிறவனை சிங்காசனத்தில் அமர பண்ணுவேன். ராஜாவாகிய நான் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கும் போது என்னுடைய பக்கத்திலே அமர வைத்து ராஜ விருந்தை நான் உனக்கு கொடுப்பேன். எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் இல்லையா? பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள். இதெல்லாம் எப்ப தெரியுமா நடக்கும்? லவோதிக்கேயா திருச்சபையே, உன்னுடைய நிலைமையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். லவோதிக்கேயா திருச்சபையே, நீ மனம் திரும்ப வேண்டும். லவோதிக்கேயா திருச்சபையே, நீ என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்க வேண்டும். நான் உன்னோடு ஐக்கியப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். வாக்கு தத்தத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? மற்ற எந்த திருச்சபைக்கும் கொடுக்கப்படாத வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார்ந்திருக்கக்கூடிய சிலாக்கியத்தை நான் கொடுப்பேன். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு உட்காரும்படி அருள் செய்வேன். அவரோடு சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவருடைய அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியாக எல்லா சபைகளுக்கும் சொல்லப்பட்ட செய்தி மாதிரி இந்த திருச்சபைக்கும் செய்தி விதமாக முடிகிறது. 22ஆம் வசனத்துல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த செய்தி லவோதிக்கேயா திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்குமான செய்தி, நமக்கும் உரிய செய்தி. மிகவும் பரிதாபமான நிலைமையில, நிர்விசாரமான நிலைமையில இருக்கக்கூடிய இந்த திருச்சபையை பார்த்து தேவன் அக்கறை எடுத்து பாராட்டுவதற்கு ஒண்ணுமே இல்லாத திருச்சபையில கர்த்தர் வெகு அன்போடு வெகு பொறுமையாக இருந்து காரியங்களை சீர் செய்வதற்கு, அவர்களை சிறப்பாக மாற்றுவதற்கு அநேக காரியங்களை அவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களே, ஆண்டவர் லவோதிக்கேயா திருச்சபைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்து சொல்றாரா? உன்னுடைய நிலைமையை உணராம இருக்கியே, நீ அனலாயிரு அல்லது குளிராயிரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நான் அருவருக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை வாழுகிறாய் சொல்லி நம்மை குறித்து சொல்லுகிறாரா? நீ குருடனாயிருக்கிறாய், தரிசனமற்றவனாயிருக்கிறாய், நிர்வாணியாயிருக்கிறாய், என்னிடத்துல வா, நான் உனக்கு தரேன்னு சொல்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை வெளியே தள்ளின திருச்சபை. விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை வரம்பிலே தள்ள முடியுமா? தள்ள முடியும். சுய திருப்தியும் செழிப்பும் தன்னுடைய நிலைமையை உணராதபடிக்கு தேவனை ஒதுக்கி வைத்து விட்டு ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் செய்ய முடியும்.
கர்த்தர் தட்டுகிறார். இன்னைக்கு ராத்திரி நம்முடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவர் கேட்டு வாங்கிக்கொள் சொல்லக்கூடிய காரியங்களை வாங்கிக் கொள்வோம். மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள்ல மனம் திரும்புவோமா? அதே போல அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரோடு ஐக்கியப்பட்டு அவர் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்வோமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, ஆவிக்குரிய நிலைமையில குளிரும் இல்லாதபடிக்கு அனலும் இல்லாதபடிக்கு அருவருக்கத்தக்க விதத்துல இருந்த லவோதிக்கேயா திருச்சபையை நீ நேசித்தீரே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்கள்ல இவ்விதமான ஒரு பாதையில நாங்க கடந்து போயிருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, மன்னியும். உமக்கென்று வைராக்கியமாக வாழ வேண்டிய நாங்கள் லவோதிக்கேயா திருச்சபையை போல குளிர்ந்த நிலைமையில, பரிதாபமான நிலைமையில மாறி இருக்கோம். அநேக நேரங்கள்ல எங்களுடைய உண்மையான நிலைமையை உணராதபடிக்கு வாழ்ந்த நாட்கள், தரிசனம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. எங்களை மன்னியும், மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய உண்மையான நிலைமையை, தேவையை பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறீரோ அதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. உம்முடைய பார்வையில நாங்கள் எவ்வளவு தேவை உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து கொள்கிற கிருபையை, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. லவோதிக்கேயா திருச்சபையை போல தேவையை அறியாத, தங்களுடைய தேவையை அறியாத திருச்சபையாக இருந்து விடாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எவ்வளவு பொறுமையாக சிக்ஷிக்கிறீர, கதவை தட்டுகிறீர, எல்லாவற்றையும் இலவசமாக கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர. ஜாக்கிரதையாக மனம் திரும்பி விட, கதவை திறந்து உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு போஜனம் பண்ண, உம்மோடு சிங்காசனத்திலே அமர ஆளுகை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வேத ஆராய்ச்சியில பங்கு பெறக்கூடிய யாராவது லவோதிக்கேயா திருச்சபை நிலைமையில இருந்து உம்மை நோக்கி பார்ப்பார்களானால் அவர்களையும் அவர்களுடைய ஐக்கியத்தையும் நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும். ஒரு பெரிய ரெஃபர்மேஷன் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வர, அந்த மாற்றம் எங்களுடைய குடும்பத்தையும் திருச்சபையும் தொட நீர் கிருபை தாரும். எங்களை உயிர்ப்பியும், எங்களுடைய திருச்சபைகளை நீர் உயிர்ப்பியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.